Charles Group presents Startup Singham, co-presented by Zoho, powered by Sangeeta Gadgets. Watch every Sunday from 11:30 a.m. on Star Vijay TV and Hotstar. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். பீகார் தேர்தலை கருத்தில் கொண்டுதான் பட்ஜெட்டில் முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டதாக கூறிய அவர், கேரளம் மற்றும் தமிழ்நாட்டின் முக்கிய கோரிக்கைகள் மத்திய பட்ஜெட்டில் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். எல்லா மாநிலங்களுக்கும் பொதுவான பட்ஜெட் என்றால் குறைகள் என்ற பேச்சுக்கு இடம் இருக்காது எனவும் ப. சிதம்பரம் கூறியுள்ளார். தமிழகம் வஞ்சிக்கப்படுது, அதை தாண்டி இது பீகாருக்கான பட்ஜெட் அப்படிங்கிற விமர்சனம் தமிழ்நாட்டிலேருந்து சில கட்சிகளால் வைக்கப்படுது. இது மிகையான விமர்சனம் இல்லையா? அதாவது பீகாருக்காக பட்ஜெட்டுங்கிறதுல மறுப்பே கிடையாது. பீகாரை 4 முறை மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். பீகார், பட்னா என்று 4 முறை குறிப்பிட்டார்கள். பீகார் தேர்தலை கண்ணோட்டத்தில் வைத்துத்தான் இந்த பட்ஜெட் தயாரிக்கப்பட்டிருக்கிறதுல மறுப்பே கிடையாது. மற்ற மாநிலங்களையும் சொல்லியிருக்கலாம். எல்லா மாநிலங்களையும் 29 மாநிலங்களையும் சொல்லணும்னு நான் சொல்ல மாட்டேன். முக்கியமான திட்டங்கள், முக்கியமான நடவடிக்கைகள் மற்ற மாநிலங்களில் எடுக்கப்பட்டிருந்தால் அதை சொல்லியிருக்கலாமே. அதாவது அவங்க சொல்லாததுக்கு காரணம் கேரளத்தினுடைய முக்கிய கோரிக்கைகள், தமிழ்நாட்டினுடைய முக்கிய கோரிக்கைகள் அவெல்லாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன. மேற்கு வங்காளத்தினோட முக்கிய கோரிக்கை புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன. பீகாருக்கு செஞ்சுருக்காங்க, ஆந்திராவுக்கு செஞ்சுருக்காங்க. அதை குறிப்பிட்டிருக்காங்க. செஞ்சதை குறிப்பிட முடியும், செய்யாததை எப்படி குறிப்பிடுறது? அவங்க குறிப்பிடாததுக்கு காரணம் செய்யலை, குறிப்பிட்டதுக்கு காரணம் 2 மாநிலங்களுக்கு செஞ்சுருக்காங்க. அவர்கள் தர்ம சங்கடம் எனக்கு புரியுது. நிதியமைச்சர் என்ன சொல்றார்? பட்ஜெட் உரையில ஒரு மாநிலத்துடைய பெயர் இல்லைனாலேயே அந்த மாநிலம் வஞ்சிக்கப்பட்டது அப்படின்னு பொருளாகாது. ஃபைன் பிரிண்ட்ல பாருங்க, ஒவ்வொரு மாநிலமும் மத்திய அரசுடைய திட்டங்களால பலன் பெற்றிருக்கும், பயன் பெற்றிருக்குங்கிற. எல்லா மாநிலங்கள்னா அதுலேயும் பீகார், ஆந்திரா அடங்கும் இல்லை. எல்லா மாநிலங்களும் பயன்பெறக்கூடிய திட்டங்களை நீங்கள் தனியாக சொல்ல வேண்டாம். ஆனால் பீகாரை குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க, ஆந்திராவை குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க. அது எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தாத திட்டங்கள் தானே. அந்த மாதிரி சில மாநிலங்களுக்கு விசேஷ திட்டங்களை அளித்திருந்தால் அதை சொல்லுங்க. தமிழ்நாடுக்கு அறிவிக்கலை, கேரளாவுக்கு அறிவிக்கலை, மேற்கு வங்காளத்துக்கு அறிவிக்கலை. அவர்கள் நியாயமான கோரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே தானே முதலமைச்சர்கள் குறை சொல்கிறாங்க. எல்லா மாநிலங்களுக்கும் பொதுவாக இருந்தால் ஏன் குறை சொல்கிறோம்? Charles Group presents Startup Singham, co-presented by Zoho, powered by Sangeeta Gadgets. Watch every Sunday from 11:30 a.m. on Star Vijay TV and Hotstar.